சேனை நம்முடைய இந்த குலத்தை பாரு. நாம் ஒவ்வொருவரும் காலரை நிமிர்த்தி நடக்க வேண்டும் சேனை தலைவர் என்று சொன்னால். ஏனென்று சொன்னால் சேனை என்பது ஒரு படை. அந்த சேனை படைக்கு தளபதியாக இருக்கக்கூடியவர் எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். அந்த எல்லா தகுதியும் படைத்தவன் தான் ஒரு சேனையன், ஒரு சேனை தலைவர்களே. ஆகவே படையை வழிநடத்தியவர்கள் பரம்பரையாக ஆயிரக்கணக்கான நூற்றாண்டிலிருந்து முருகக் கடவுளிலே துவங்கி இன்று வரை படைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரே சமுதாயம் இந்த சேனை தலைவருடைய சமுதாயம் தான். அந்த புகழ், அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. அதிலே இருக்கின்ற ஒற்றுமை பாருங்கள். அந்த சேனை தலைவருடைய முருகப்பெருமானுடைய தளபதி, அந்த தளபதியினுடைய இந்த நூற்றாண்டு விழா, அந்த வாரிசுகளுடைய நூற்றாண்டு விழா, வீரபாகுனுடைய படை இது, அந்த வம்சம் இது. அந்த வம்சத்திலே சண்முகம் இன்று பிறந்த நாள் விழா இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த மிகப்பெரிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல, நம்முடைய சேனை தலைவருடைய சமுதாயத்துடைய புகழை, பெருமைகளை நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பிரபலமாக இருந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதிலே நாயன்மார்கள் 63 நாயன்மார்களிலே திருநாவுக்கரசு நாயனாரும் ஒரு நம்முடைய சேனை தலைவர் தான். நம்முடைய காளிக்கம நாயனாரும் அவர்களும் மாணிக்க நாயனார் அவர்களும் 63 நாயன்மார்களிலே 3 பேர் சேனை தலைவர்கள் இருக்கிறார்கள். புலவர்களிலே தமிழ்ச்சங்கத்தினுடைய புலவர் சீத்தலை சாத்தனார், உலக புகழ்பெற்ற புலவர், நம்முடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர். பூலவாணிகர், அதேபோல மறைமலை அடிகளார், அதுபோல நாகை அழகு முத்து பாவலர் போன்றவர் புலவர்கள் போன்றவர்கள். இங்கு காஞ்சி சபாபதி முதலியார், வைஷ்ணவ கோயிலே தெய்வமாக, முதன்மை தெய்வமாக இருப்பது சேனை முதலியார் என்ற விஸ்வசேனர் தான். முசுகுந்த சேனை தலைவர், கந்தபுராண வரலாற்றை பாடியவர்கள். ராக்கெட் விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள், முன்னாள் ஜமீன்தார் சித்தப்ப செட்டியார், முன்னாள் அமைச்சரை பற்றி நான் சொல்ல வேண்டும். என்னுடைய வழிகாட்டி, புரட்சி தலைவருடைய இதயக்கனி அவர். அரசியல் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு அரசியலிலே ஒரு தூய சிந்தனையோடு, ஒரு சுத்த அப்பழுக்கமற்ற தங்கம் என்று சொல்வார்களே, புடம் போட்ட தங்கமாக பொது வாழ்க்கையிலே அவர் நின்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அதே போல நேர்மை, நாணயம், ஒழுக்கம், பண்பு, இதற்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது அண்ணன் ஆரம்பி அவர்களுக்குத்தான் அந்த புகழ்ச்சி வரும். தூய வாழ்விலே, பொது வாழ்க்கையிலே கையை இப்படி வாங்கிதான் பழக்கம், இப்படி கொடுத்து பழக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்றவர்கள் அவருக்கு இணையாக இருந்தவர்கள். ஆகவே அவர் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதே போல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தில்லை வில்லாளன், நல்ல மிகப்பெரிய புகழ்பெற்றவர். திராவிட மணி, பாலை நாராயணன், பீட்டர் அல்போன்ஸ் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் காலத்திலே நான் சட்டமன்ற உறுப்பினராக அவரோடு இருந்திருக்கிறேன். அவரோடு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அந்த நண்பர் இங்கே நம்முடைய சமுதாயத்தில் இருந்தவர். சுடலை முத்து முன்னாள் எம்எல்ஏ, சேதுராமன் முன்னாள் எம்பி, அதே போல முருகன் பிள்ளை தமிழ் பாடியவர் முத்தைய முதலியார், ஹெரான் ராமசாமி புகழ்பெற்ற நடிகர். இப்படி பல முக்கியஸ்தவர்களை, பல புகழ் வாய்ந்தவர்களை இந்த சமுதாயம் பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை விட ஒரு முக்கியம், தமிழ் கடவுள் முருகக் கடவுள். அந்த முருகக் கடவுளுக்கு துணையாக, தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நம்முடைய முருகனுடைய தளபதியாக இருந்தவர் தான் வீரபாகு சேனையார்.